அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1367 1382 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எண்ணியபடி எல்லாம் இயற்றுக என்று எனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. ஊழிதோரூழி உளப்புறாது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்த நன்னிதியே. இதமுற ஊழிதோறு எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் உளவாது ஓங்கு நிதி நன்னிதியே. இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே. எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே. அற்புதம் விளங்கும் அருட்பெரும் நிதியே. கற்பனை கடந்த கருணை மாநிதியே. நற்குண நிதியே, சற்குண நிதியே, நிர்குண நிதியே, சிற்குண நிதியே. இதுதான் இந்த 14 வரிகள். இந்த 14 வரிகளில் ஒவ்வொரு 2 வரியும் நிதியே என்று முடியுமாறு வள்ளல் பெருமான் வரிகள் அமைச்சிருக்காங்க. இது என்ன நிதியேன்னு சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல் 2 வரிகளில் எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று எனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. இதுக்கு விளக்கம் என்னென்னா, நினைத்தபடியெல்லாம் செயல்படுக என்று கூறி நான் செய்த புண்ணியத்தின் பயனாய் என்னை பொருந்திய நிதியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா இந்த பாடல் பாருங்கள். பண்ணிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல நடம் கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது மெய்யின்பம் எய்தியதோர் தன்னியல் ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தே அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செய்த புண்ணியத்தினால ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள் விண்ணியல் தலைவரும் அடுத்த 2 வரிகள் ஊழிதோர் ஊழி உளப்புறாது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்த நன்னிதியே அப்படின்றாங்க. அதாவது இந்த தோன்றிய உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வர அந்த காலகட்டங்களில் தான் ஊழிக்காலம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலும் கொஞ்சம் கூட குறைவே இன்றி உயர்ந்து வாழி என்று எனக்கு வாய்த்த நல்ல நிதியே அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா ஞானசரிகையில் எப்படி பாடுறாங்க பாருங்கள். கலித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருட்ஜோதி கடவுள் ஒரு தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ்தருணம் உலகீர். ஒளித்துரைக்கின்றேன் அலன்னான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அழித்திடு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. கலித்து உலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருட்ஜோதி கடவுள் வருதருணம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஊழிதோரூழி உளப்புறாது ஓங்கி வாழி என்றெனக்கு வாய்த்த நன்னிதியே. அதாவது கடவுள் வரக்கூடிய தருணம் இதுதான். இந்த 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 கடவுள் எத்தனை காலம் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய. அப்போ இங்கேயும் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த எண்ணிக்கையே இல்லை, எந்த காலம் அந்த கால நிர்ணயமே கிடையாது. அதான் இங்கேயும் ஊழிதோர் ஊழி உளப்புறாது ஓங்கி எத்தனை ஊழிக்காலங்கள் வந்தாலும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வரக்கூடிய தருணம் வந்தாருன்னா
எல்லா விதமான கழிப்படையன்னு சொல்கிறாங்க பாருங்கள். கலித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருட்ஜோதி வருதருணம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். இதமுற ஊழிதோறு எடுத்தெடுத்து உலகோர்க்கு உதவினும் உளவாது ஓங்கு நன்னிதியே. அதாவது பொருள் என்பது சாதாரணமாக கொடுக்க என்ன ஆயிரும், குறைஞ்சிட்டே வரும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஊழி காலங்களில் நம்ம எவ்வளோ பொருள்களை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் குறைவில்லாமல் வளர்கின்றதான். இந்த குறைவில்லாமல் வளர்கின்ற நல்ல நிதியே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றாம் வள்ளல் பெருமான் இந்த பாடல் பாருங்கள். எல்லாமும் செய்ய வல்ல தனித்தலைவர் பொதுவில் இருந்து நடம்புரிகின்ற அருட்பெரும் ஜோதியினார் நல்லாய் நன்னாட்டார்கள் எல்லோரும் அறிய நன்னி என்னை மனம் புரிந்தார் புண்ணியனார் அதனால் இல்லாமை எனக்கில்லை எல்லாருக்கும் தருவேன் என்னுடைய பெருஞ்செல்வம் என் புகழ்வேன் அம்மா செல்லாத அண்டமட்டோ அப்புறத்து அப்பாலும் சிவஞான பெருஞ்செல்வம் சிறப்பது கண்டறியே அப்படின்றாங்க. இங்கே இல்லாமல் எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன் என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருக்கும் தருவேன்னா அவர் கொடுக்க குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக அவங்க வள்ளல் பெருமான் தெரிவிக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். இருநிதி எழுநிதி இயல் நவநிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே. அதாவது இந்த இடத்துல இருநிதி அப்படின்றத சங்கநிதி பதுமநிதி அப்படின்ற அதைத்தான் சொல்கிறாங்க. அதோட கூட எழுநிதியும் சேர்த்து மொத்தம் நவநிதி சொல்கிறாங்க. இப்போ இந்த நவநிதி அப்படின்னா என்னன்றதுக்கு நம்ம சைவ சமயத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சங்கம், பதுமம், மகாபதுமம், மகரம், கச்சபம், முகுந்தம், குந்தம், நீலம், வரம், இவை தான் இந்த நவநிதிகள் என்று சொல்லக்கூடிய 9 நிதிகள். இவையெல்லாம் குபேரனுடைய சம்பத்துக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சங்கநிதி பதுமநிதி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் எல்லா சிவன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் மட்டும் சிலை இருக்கும். சங்கநிதி பதுமநிதின்னு சிலை வச்சுருப்பாங்க, உயரமான இடத்துல வச்சுருப்பாங்க. அப்போ ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த கோயிலுக்கு வரவங்க இறைவன் மேலே எந்த அளவுக்கு பக்தி வச்சுட்டு வர்றாங்க, அவங்களுடைய தராதரம் என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் கொடுக்கலாம் அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த சங்கநிதி பதுமநிதியோடைய வேலை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, குபேரன்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இவர் உண்மைக்கு இந்த அளவுக்கு நல்ல பக்தியோடையும் உண்மை அன்பாடையும் இந்த வழிபடுறாங்க, அதனால் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குபேரன்கிட்ட சொல்லுவாங்க. அந்த குபேரன் சிவபெருமான்கிட்ட கேட்டு வரமாக பெற்று அந்த பக்தர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சைவ சமயத்தில் சொல்கிறாங்க. இந்த குபேரன் யார் அப்படின்னா, அந்த லட்சுமி தேவியுடைய செல்வங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர் தான் குபேரன். இது இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இதுக்கு பொருள் எப்படி எடுக்கணும்னா, சங்கநிதி பதுமநிதி என்று கூறப்படுகின்ற நிதியுடன் எடுத்தாலும் குறைவுபடாது வளரக்கூடிய நிதியுடன் புது புது அனுபவங்கள் முதல் அருள் நிதி முதலிய அனைத்தையும் தரும் ஒரு நிதியே. இதுதான் இதுக்கு விளக்கம். சரிங்க, இப்போ அடுத்த 2 வரிகள். எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே. எப்படிப்பட்ட நிதியை விரும்பினாலும் எவைக்கும் பெரிய நிதியாகிய மாநிதியை என்னிடம் வந்தால் விரும்பியவாறே கிடைக்கும் என்று அருளிய நிதியே. அதாவது இவர்கிட்ட போனோம்னா கிடைக்காத நிதியே கிடையாது. எல்லா நிதிகளும் அவர்கிட்ட தான், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அடுத்து, அற்புதம் விளங்கும் அருட்பெரும் நிதியே, கற்பனை கடந்த கருணை மாநிதியே, செயற்கரிய அற்புதங்கள் விளங்குகின்ற அருள் நிறைந்த பெருநிதியே, கற்பனை எதற்கும் எட்டாத கருணை உடைய பெரிய நிதியே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். நற்குண நிதியே, சர்க்குண நிதியே, நிர்குண நிதியே,
சிற்குண நிதியே. இது என்ன அப்படின்னா, நற்குணங்கள் விளங்குகின்ற நிதியே. சத்துவ குணங்கள் உடைய நிதியே. நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு போன்ற பேதங்கள் இல்லாத எந்த குணமும் இல்லாத நிதியே அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு நற்குணங்கள் விளங்குகின்ற நிதி சரி, அதான் நன்னிதி. சத்துவ குணங்கள் மற்றும் நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு இது போன்ற எந்த குணமும் இல்லாத நிதின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஞானியோட நிலையை தான் சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா அப்படியேவும் ஞானசரியையில் முதல் பாடலில் எப்படி பாடுறாங்க பாருங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இந்த பாடலில் பாருங்கள், இறைவனுடைய பெருமைகளை சொல்லும்போது அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம். இந்த இறைவனுடைய பெருமைகளை இப்படி சொல்லி நீங்கள் உள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இறைவனுடைய பெருமையை அருளமுதே நன்னிதியே. இங்கே என்ன சொல்கிறாங்க? நற்குண நிதியே. அப்போ நன்னிதியேனா நல்ல குணங்கள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய நிதியே. ஞான நடத்தரசே, இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஞான நடத்தரசே அப்படின்றது சத்துவ குணங்கள். ஒரு ஞானியோட நிலை எப்படி இருக்கும்? சத்துவ குணத்தோடு இருப்பாங்க. அவருக்கு எந்த பேதமும் இருக்காது. நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வனைந்து வனைந்தது ஏத்துதும் நாம் அப்படின்றாங்க. அப்போ இறைவன் என்ன மாதிரி குணத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நிதியேன்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக நம்மளுக்கு விரிவாக சொல்லிட்டு வர்றாங்க. அதனுடைய குணங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வரிகள்லையும் நான் படித்தேன். எல்லா விதமான நிதிகளையும் கொடுக்கக்கூடியவர். அதுதான் பொருளாகட்டும் அறிவாகட்டும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த இறைவன். அதைத்தான் இந்த நிதியேன்ற தலைப்பில் 14 வரிகளில் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதியேன்னு முடித்து வள்ளல் பெருமான் விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.